Good morning, students. Welcome to our class 11th BM and CA Group Economics class chapter 1 Introduction to Microeconomics. Okay, let's we go to the introduction part. Introduction. What should be the introduction of a lesson? ஒரு லெசனோட இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, a subject should have a name or a title that facilitates a clear and correct understanding of its content. நம்ம என்ன கண்டென்ட் சொல்ல வரமோ அதை கிளியராக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுற மாதிரி அந்த டைட்டில் இருக்கணும். செகண்ட் பாயிண்ட், a subject should have an explanation of the nature and scope of the subject. அந்த சப்ஜெக்டோட நேச்சர் என்ன, அதோட ஸ்கோப் என்ன, அதோட பவுண்டரிஸ் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். Whether the subject is traditional concept or modern concept or static concept or dynamic concept, இதெல்லாம் கிளியராக இன்ட்ரோடக்ஷனில் சொல்லணும். Clearly classify the subject belonging to either arts alone or to science alone. இது ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்டதா, சயின்ஸ் சம்மந்தப்பட்டதா, அல்லது ரெண்டுமே சம்மந்தப்பட்டதான்னு இன்ட்ரோடக்ஷனில் கரெக்டாக நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட், ஃபிஃப்த் பாயிண்ட், த ரீடர்ஸ் ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் த சப்ஜெக்ட் வித் அதர் சப்ஜெக்ட். படிக்கிறவங்களுக்கு நம்ம படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கும் அதர் சப்ஜெக்ட்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். Newer areas incorporated into the subject and the newer way of comprehending its content are to be highlighting. In the introduction part. Next we go to economics meaning. எக்கனாமிக்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா, த டேர்ம் ஆர் வேர்ட் எக்கனாமிக்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த ஆன்சியன்ட் கிரீக் வேர்ட் ஆய்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸுங்கிற வேர்டு ஆய்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆன்சியன்ட் கிரேக் வேர்ட்லேருந்து தான் நம்ம டிரைவ் பண்ணியிருக்கிறோம். ஆய்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஆய்கோஸ் நாமஸ் அப்படிங்கிற ரெண்டு வேர்டை மெர்ஜ் பண்ணி தான் ஆய்கனாமிக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆய்கோஸ் த மீனிங் இஸ் ஹவுஸ் ஹோல்டு, நாமஸ் அப்படின்னா மேனேஜ்மெண்ட், கஸ்டம் ஆர் லா அப்படிங்கிற மீனிங் சொல்லலாம். அப்போது எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு. ஸோ த எக்கனாமிக்ங்கிற வேர்டு எக்கனாமிக்ஸுங்கிற ஆன்சியன்ட் கிரேக் வேர்ட்லேருந்து நம்ம டிரைவ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? The subject economics was earlier known as political economy. ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸுக்கு பொலிட்டிக்கல் எக்கானமி அப்படின்னு தான் நேம் இருந்தது. அதை எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற நேமுக்கு யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ரீநேம்டு ஆஸ் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது இன் தி லேட்டர் 19th centuryயில் ஆல்ஃப்ரெட் மார்சல் அப்படிங்கிற ஒரு எக்கனாமிக்ஸ்ட் தான் இதுக்கு எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற நேம் கொடுத்தாரு. நெக்ஸ்ட், economics its and nature. The nature is understood by studying the various definitions given by the notable economists. எக்கனாமிக்ஸோட நேச்சர் தெரியணும் அப்படின்னா த ஃபேமஸ் எக்கனாமிக்ஸ்டெல்லாம் என்னென்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்குறாங்க அது எல்லாத்தையும் சேர்த்து தான் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறதோட ஒரு நேச்சர் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.
ஒவ்வொரு எக்கனாமிக்ஸ்ட்டும் ஒவ்வொரு வியூவில் வந்து டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா டெஃபினிஷனையும் நம்ம கம்பேர் பண்ணி தான் இதோட மீனிங்கை அண்டர்ஸ்டுட் பண்ண முடியும். A wide variety of definition paves the way to arrive a near complete arrangement on the subject matter of economics. எல்லா டெஃபினிஷனையும் நம்ம ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு கம்ப்ளீட் மீனிங்குள்ளே வர முடியும். A science grows stage by stage and at every stage its newer definition emerges and concept associated with it receive some special emphasis. சயின்ஸில் ஒவ்வொரு க்ரோத்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மீனிங் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு 4 definitions in economics. 4 famous definitions, each referring to particular stage of the growth of the subject of economics. எக்கனாமிக்ஸோட ஒவ்வொரு க்ரோத்லேயும் நம்ம ஒவ்வொரு டெஃபினேஷனாக நம்ம வந்து படிச்சுக்கிட்டே வரோம். ஒவ்வொரு பீரியட்லேயும் ஒவ்வொரு டெஃபினேஷன்ஸ் வந்திருக்கு. அது என்னென்ன டெஃபினேஷன் அப்படின்னு இப்போ நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு டெஃபினேஷனாக நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் வந்து ஆடம் ஸ்மித்தோட டெஃபினேஷன். ஆடம் ஸ்மித் தான் ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. இவரோட டெஃபினேஷனுக்கு பேர் வெல்த் டெஃபினேஷன். இது எந்த பீரியடில் வருது அப்படின்னா இந்த பீரியட் ஆஃப் கிளாசிக்கல் எரா. கிளாசிக்கல் பீரியடில் இந்த டெஃபினேஷன் வருது. நெக்ஸ்ட்டு ஆல்பர்ட் மார்சல்ஸோட டெஃபினேஷன். இட் இஸ் கால்டு வெல்ஃபேர் டெஃபினேஷன். இது நியூ கிளாசிக்கல் எராவில், அதாவது கிளாசிக்கல் பீரியடுக்கு நெக்ஸ்ட் பீரியடு நியூ கிளாசிக்கல் பீரியட். அப்போ நம்ம செகண்ட் டெஃபினேஷன் பார்க்குறோம். தேர்ட் டெஃபினேஷன் லைனல் ராபின்ஸோட ஸ்கேர்சிட்டி டெஃபினேஷன். இது நியூ ஏஜ். ஃபோர்த் ஒன் சாம்வெல்சன் growth definition. இது மாடர்ன் ஏஜ். ஸோ 4 definition: ஆடம் ஸ்மித், மார்சல், ராபின்ஸ், சாம்வெல்சன். Thank you students.